ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. மேசராசினாலே கோபக்கார ராசி அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அந்த வகையில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, திருக்கணித முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி வேற இந்த ஆண்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சனி பயிற்சி இந்த கிரக மாற்றத்தினால் என்ன மாதிரியான நன்மை? புதுவிதமான அறிமுகம் கிடைக்க போகிறது. புது புது அறிமுகங்கள் நிச்சயமாக மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தால கிடைக்கக்கூடிய நன்மைகள், அரசாங்க வேலைகள், இதெல்லாம் நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு, திடீர்னு ஒரு புது சந்திப்பு கிடைக்கும். புதிய அனுபவமாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த படிப்பு, தொலைதூர அந்த தொடர்பு வைக்கக்கூடிய அந்த தொலை தொடர்பு, அது சம்பந்தமான படிப்புகள்லாம் இருந்தால் நன்னா வெற்றி கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. இன்னொன்று, 3ல் குரு பகவான் பயிற்சி உண்டு. 3 நாளே சில சஞ்சலங்கள். என்ன சஞ்சலங்கள்? கிரகங்கள் நன்மை செய்கின்ற இடத்துல இருக்கிறது, 12ஆம் இடத்துல சனி பகவான், அப்போ 11ல் ராகு. இதெல்லாம் இந்த ஆண்டுடைய சிறப்புகள். இப்போ ஒவ்வொரு இடத்தின் பார்வை, தன்மை, இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாநாதன் வலுவாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ளணும். மற்றபடி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மை கிடைக்கும். அரசாங்கத்தால் நன்மை, உங்களுடைய மதிநுட்பம் வேலை செய்யும், புத்திசாலித்தனம் வெளிப்படும், அதீத சுறுசுறுப்பு தன்மை வரும். காரணம் என்னன்னா, ராகுவின் கேதுவின் தன்மையும் பார்வையும் அதனுடைய செயல்பாடும் அப்படித்தான் இருக்க போகிறது மேஷராசிக்கு. நீங்க எதுல